நமக்கு ஈஸ்வர் பள்ளியிலிருந்து மாணவர்கள் மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். they are special candidates அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் வந்து பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ். யாருக்கு சேலஞ்சுனா அவங்களுக்கு இல்லை, பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நமக்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு. ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கீங்க, they are not physically challenged. நமக்கு பிசிக்கலி சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள். இவங்கள் பிசிக்கல், நாட் ஓன்லி பிசிக்கல், மென்டலி ஆல்சோ சேலஞ்சு கேண்டிடேட்ஸ். நிறைய நம்ம இவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், மன உறுதியாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம வந்து வாக்கியத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இருக்க வேண்டும் என்று. இதனை பொறுப்பெடுத்துக் கொண்டு அந்த ஆசிரியர்களும் அதனுடைய முதல்வர் எப்படி அந்த மாணவருடைய முகத்தில் பாருங்க என்ன ஒரு மலர்ச்சி, அவங்களுடைய முயற்சி பயிற்சி எல்லாம் இப்போ நமக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி நமக்கு இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். எவ்ரி இயர் அந்த பிரின்சிபல், அந்த பள்ளியிலிருந்து தாளாளர் அவர்கள் அந்த ஆசிரியருடைய உதவியோடு இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை நாம் இப்போது கைத்தட்டல் மூலம் தெரிவிக்கலாமே. நன்றி. இப்போ உங்க நிகழ்ச்சியை நாம் துவங்குகிறோம்.
அன்புடன் வேலைக்கு அளிக்கின்றோம். உங்களுடைய பரத்த கடமையுடன் ஐயா வாங்க, தலைவர் ஐயா வாங்க. நமது கிருஷ்ண ஜெயந்தி விழாக்களுடைய தலைவர், பொருளாளர், செயலர் ஐயா அவர்களை அன்புடன் வேலைக்கு அளிக்கின்றோம். ஐயா போங்க ஐயா. இவர்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷன். சில பேர் சொல்லுவாங்க இவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் சொல்வார்கள். பட் ஐ வாண்ட் அக்செப்ட், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர்கள் நமக்கு பாடம் புகட்டக்கூடியவர்கள். எனவே எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈஸ்வர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பள்ளி கும்பகோணம் சென்னை நெடுஞ்சாலையில் தற்பொழுது 70 குழந்தைகள் அங்கே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். படிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியிலேருந்து பல் தேக்கிறதுலேருந்து டாய்லெட் போகிறதுலேருந்து ஒவ்வொன்றும் இந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தந்து இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு நடனத்தை எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கிரெடிட் எல்லாமே இந்த ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான். நான் உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு அப்போதான் தெரியும் நம்மளாம் எவ்வளோ ஃபார்ச்சுனேட், அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கு, நம்மளாம் எவ்வளோ நல்லா அப்பா அம்மா நமக்கு இது கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகளோட பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், இதுக்கெல்லாம் ஸ்கூலில் சும்மா ஒரு சாக்லேட் கொடுங்க பசங்களுக்கு. ஆனால் அது ஒரு என்கரேஜாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு சந்திரபிரபு அவர்கள், ஈஸ்வர் அதை கமிட்டி மெம்பர், அவரும் கும்பகோணம் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அவர்களும் எம்எல்ஏ இந்த ஈஸ்வர் சொசைட்டி மெம்பர். எல்லோரும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். மேக்சிமம் 90% நன்கொடையில் தான் இந்த பள்ளி நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் கட்டாயம் ஒரு முறை நமது ஊரில் இது ஒரு டிஃபரெண்டான பள்ளி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்பர் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடுகிறேன். நன்றி. மிக அருமையான ஒரு நடனத்தை இங்கு நமக்கு அளித்து மிக சிறப்பான பயிற்சியையும் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி குழு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சி குழந்தைகள் மேலும் நல்ல நிலைமைக்கு முன்னேறுவதற்காக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு இறைவன் அருள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா குழு சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.